வணக்கம். நாங்க ரெடி நீங்க ரெடியா அப்படின்ற இன்றைய எபிசோட்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்க்க போற டாபிக் கூகுள் ட்ரெண்ட்ஸ். டேட்டா அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டுல எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, அப்துல் கலாம் சொல்லிட்டு இருந்தாரு, தேர்ட் வேர்ல்டு வார் வரும் அப்படின்னா அது தண்ணிக்காகவோ காத்துக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை விட இம்பார்ட்டண்டா இருக்கிற ஒரு சில விஷயங்கள்ல டேட்டா அப்படின்றதும் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வில் பிளே த மேஜர் ரோல். ஸோ டேட்டா நம்ம கிட்ட இருந்தது அப்படின்னா ஒருத்தரை என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா, அவர்கிட்ட நம்மளுடைய ப்ராடக்டை, நம்மளுடைய சர்வீசஸை, நம்மளுடைய இதை சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவர்கிட்ட பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா கூகுள் சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்டை, நம்ம ஒரு பொருளை தேடுறோம் அப்படின்னா அதை நம்மளை மார்க்கெட் பண்றதுக்கு அந்த தேடுற பொருளுடைய கம்பெனிஸ் பிராண்டை நம்ம கிட்ட காமிச்சு அது மூலமா மார்க்கெட் பண்ற ட்ரெண்டை பார்த்தோம் அப்படின்னா கூகுள் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா ட்ரெண்டு. இந்த கூகுள் ட்ரெண்டோடைய ஒர்க் என்ன அப்படின்னா, ஒரு ஏரியால எந்த விஷயங்கள் ட்ரெண்டிங்கா இருக்கு அப்படின்றதையும், எந்த ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ட்ரெண்டா இருக்கு அப்படின்றத பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். இது எதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் ஒரு ப்ராடக்டோ ஒரு சர்வீசஸோ பை பண்ண போறேன் அப்படின்னா அது எந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா மக்களால நன்மதிப்புகள் பெற்று அது பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொடுக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சது அப்படின்னா, ப்ராடக்ட் ரிவ்யூன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை அனலைஸ் பண்ணிட்டு அந்த ப்ராடக்டை நம்ம பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு டூல் தான் கூகுள் ட்ரெண்ட். இந்த கூகுள் ட்ரெண்டை பத்தி தான் நம்ம கம்ப்ளீட்டா இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம கூட சுஜேஸ்வரி இருக்காங்க. சுஜேஸ்வரி, வாட் இஸ் கூகுள் ட்ரெண்ட்? கூகுள் ட்ரெண்டோடைய என்னென்ன பர்பஸ் நம்மளுக்கு பிரச்சனைக்கான சொல்யூஷன் வச்சிருக்காங்க, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதை பத்தி கொஞ்சம் கம்ப்ளீட் டீடைல்ஸ் சொல்ல முடியுமா? எஸ், கூகுள் ட்ரெண்ட்ஸ்ன்றது இது ஒரு அனலைசிங் டூல். இது பாத்தீங்கன்னா எந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா, ஃபைண்டிங் ட்ரெண்ட்ஸ் டாபிக். இன்னைக்கு ஒரு டாபிக் ட்ரெண்ட் ஆகலாம், இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா அது எவ்வளவு ட்ரெண்ட்ஸ் இருக்குன்ற மாதிரி அனலைஸ் பண்றது இந்த டூல் யூஸ்ஃபுல்லா இருக்கு. பிளஸ் அனலைஸ் சர்ச்சிங் பிஹேவியர். நம்ம ஒரு சர்ச் பண்றோம்னா இந்த பீப்புள்ஸ்ல எந்த மாதிரி இன்ட்ரெஸ்டடா சர்ச் பண்றாங்க, எந்த மாதிரி சர்ச் பண்ணாங்க, சர்ச்சிங் பிஹேவியர் அனலைஸ் பண்ணவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது பீப்புளோட சர்ச்சிங். கூகுள் ட்ரெண்ட்ஸ் ரொம்ப பவர்ஃபுல் டூல். இது பாத்தீங்கன்னா அனலைஸ் ரிலேட்டடா யூஸ் பண்ணுவாங்க. இது இந்த கூகுள் அனலிட்டிக்ஸ் டூல்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயம், இது ஒரு ட்ரெண்டிங் டாபிக்கை அனலைஸ் பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பிளஸ் சர்ச்சிங் லிஸ்ட் வச்சு பீப்புள்ஸோட பிஹேவியர் அனலைஸ் பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது பாப்புலர் டாபிக்ஸ் ஓவர் டைம் எவ்வளோ ட்ரெண்ட்ஸ் இருக்கு, எவ்வளோ க்ரோத்ஸ் இருக்குன்னு அனலைஸ் பண்றதா யூஸ் பண்றதா இந்த கூகுள் ட்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதோட பர்பஸ் பார்க்க போறேன். இதோட பர்பஸ் பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை த எமர்ஜென்சி ட்ரெண்ட்ஸ். லைக் அட் அ டைம் சடன் ஒரு நியூஸ் அப்டேட் வந்துச்சுன்னா ஒரு சடன் ரீச் ஆகும்ல, அந்த மாதிரி இது ஒரு டாபிக் தான் ரிலேட்டடா அனலைஸ் பண்ணக்கூடியது தான் கூகுள் ட்ரெண்ட்ஸ். இது பாத்தீங்கன்னா இந்த ஏ ரிலேட்டடா சடன் இன்க்ரீஸ் ஆகுது பிசினஸ் குரோத்ல ரிலேட்டடா எந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத அனலைஸ் பண்ண முடியும். லைக் எக்ஸாம்பிள் கண்டென்ட் கிரியேஷன், அப்பெல்லாம் லான்ச்சிங் ப்ராடக்ட், நியூ ப்ராடக்ட் ஒரு லான்ச் பண்றாங்கன்னா அது ரிலேட்டடா அனலைஸ் பண்றதுக்கும், அப்புறம் ஸ்டார்ட் அப் பண்றதுக்கும், ரொம்ப மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த கூகுள் ட்ரெண்ட்ஸ் அனலைசிங் ஒரு டூல். இது பாத்தீங்கன்னா சீசனல் அனலைசிங்கும் பண்ண முடியும். சீசனல் அனலைஸ் எடுத்தோம்னா இந்த சம்மர் சீசன், ரெயின் சீசன் எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்ல மேக்ஸிமம் சேல்ஸ் ஆகும். பிளஸ் பாத்தீங்கன்னா பிசினஸ் ரிலேட்டடான பிளானிங், மார்க்கெட்டிங், கேம்பெயினிங், இதெல்லாம் இந்த மாதிரி ரிலேட்டடான பிளானிங் பண்றதுக்கும், பிளஸ் மேனேஜ்மெண்ட் இன்வென்ட்ரிஸ், அந்த இன்வென்ட்ரிஸ்ல மேனேஜ் பண்றதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இதை வச்சு சர்ச் பண்றதுனால. பிளஸ் இது ஆஃபர் சீசன்ஸ்ல எந்த மாதிரி ட்ரெண்ட்ஸ் இருக்கு, எந்த மாதிரி ஆஃபர்ஸ் போகுதுன்னு சொல்லி அனலைஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கண்டக்டிங் மார்க்கெட் ரிசர்ச்னு எடுத்துட்டோம்னா, ஒரு 2 ப்ராடக்ட் இருக்குன்னா ஒரு 2 பிராண்ட் இருக்குன்னா ஏ பிராண்ட் அப்புறம் பி பிராண்ட் இருக்குன்னா, பீப்புள்ஸ் இடையே எந்த மாதிரி இந்த 2 ப்ராடக்ட்ல எது இன்ட்ரெஸ்ட் ஹையா இருக்கு, எது அதிகமா பர்ச்சேஸ் பண்றாங்களோ அனலைஸ் பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஜியோகிராபிக் லெவலாவும் அனலைஸ் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கு. ரிஃபைன் கண்டென்ட் பார்த்தோம்னா, இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடா நம்ம சர்ச் பண்ணோம். அதுல பாத்தீங்கன்னா SEO,
சோசியல் மீடியா, அப்புறம் கண்டென்ட் மார்க்கெட்டிங். இந்த 3 ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் வச்சு நம்ம ஒரு சர்ச் பண்றோம்னா அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்கும்ல. அத யூடியூப்கான கண்டென்ட் நம்ம அது மூலியமா சர்ச் பண்ணி யூடியூப்கான கண்டென்ட் நம்ம டாபிக் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பிளாக் ரைட்டிங்க்கும் அப்புறம் சர்ச் SEO ஸ்ட்ராட்டஜிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதை அனலைஸ் பண்ணி இதுக்கான நம்மளுக்கு கண்டென்ட் கிடைக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை வச்சு நம்மளா டிசிஷன் மேக் பண்ணுவோம், பெனிஃபிட்டா இருக்கும். அண்ட் டார்கெட் அண்ட் லொகேஷன், இந்த ஒரு லொகேஷனுக்கும் ஏற்ற மாதிரி லைக் ஒரு மேப் எடுத்துக்கிட்டோம்னா அந்த மேப்ல ஒரு பேஸ்ட் லொகேஷனை செலக்ட் பண்ணி அந்த கண்ட்ரி அண்ட் ஸ்டேட் அந்த சிட்டிஸ்ல எந்த மாதிரி ஹையஸ்ட் சர்ச்சிங் லிஸ்ட் போகுதுன்னு சொல்லி நம்ம சர்ச்சிங் லிஸ்ட் லைக் சென்னை, நம்ம இந்தியால இருக்கிற IPL சீசன்ல கிரிக்கெட் அதிகமா சர்ச் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு கிடைக்குதுன்னா லொகேஷன் பேஸ்டு அந்த மாதிரி நம்ம லொகேஷன் ஜியோகிராபிக் லெவல்ல சர்ச் பண்றப்ப இந்த லொகேஷன்ல இந்த கண்ட்ரில இதுதான் ஹையஸ்ட் சர்ச்ன்ற மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணிக்க முடியும். அது அனலைஸ் பண்றதுனால லைக் நம்மளுக்கு லொகேஷன் மார்க்கெட்டிங், எக்ஸாம்பிளுக்கு லொகேஷன் மார்க்கெட்டிங்க்கும் பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் பிசினஸ் எக்ஸ்பென்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நம்ம வச்சு சர்ச் பண்றதுனால லைக் பிசினஸ் ரிலேட்டட் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் இந்த மாதிரி அனலைஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களோட பிசினஸ் பிளான்ஸ்க்கும் எவாலுவேட் பண்றதுக்கும் பிசினஸ். கூகுள் ட்ரெண்ட்ஸ் ஹோம் பேஜ்ங்கிறது எக்ஸ்ப்ளோரிங் பாப்புலர் சர்ச் என்னவோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கறதுக்கும் கரண்ட் ஈவெண்ட்ஸ் என்ன நம்மள தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் குளோபல் டேட்டா யூஸ் பண்ணி நம்மளால எவாலுவேட் பண்ணி அதை பார்க்க முடியும். ஒரு எந்த ஒரு டேட்டாவா இருந்தாலும் சரி, குளோபலைஸ்டு டேட்டாவா நம்மளால ரியல் டைம்ல அந்த ரிசர்ச் பண்ணி பார்க்க முடியும் லைவா. இப்போ ஒரு ட்ரெண்ட்ஸ், அந்த ட்ரெண்டிங் நவர் பேஜ்ல ஒரு பேஜ் இருக்கு. அந்த ட்ரெண்டிங் நவர் பேஜ்ல பாத்தீங்கன்னா டாப் ரிசர்ச், இந்த ஒரு ஈச் கண்ட்ரில டாப் ரிசர்ச் எந்த மாதிரி சர்ச் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு வியூ ஆகும். அதுல பாத்தீங்கன்னா சர்ச்சிங் வால்யூம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி, சர்ச்சிங் வால்யூம் க்ரோத் எப்படி இருக்குன்னு சொல்லி அதுல நம்மளுக்கு வியூ ஆகும். எக்ஸ்ப்ளோர்ல போய் நம்ம அதை கிளிக் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அந்தந்த டாபிக்ஸ் ரிலேட்டடா அந்தந்த கண்ட்ரிஸ்ல என்ன மாதிரி க்ரோத் இருக்கு, அந்த கண்ட்ரிஸ்ல எந்த மாதிரி நியூஸ், எந்த மாதிரி என்னென்ன நடக்குதுன்றத நம்ம இந்த கூகுள் சர்ச் மூலியமா அனலைஸ் பண்ணி பார்க்க முடியும். இப்போ ஆக்டிவ் இதுல நம்ம ஆக்டிவ் ஸ்டேட்டஸ்ல இருந்து எண்டிங் ஸ்டேட்டஸ் வரைக்கும் நம்ம அப் டு டேட் கிளியரா பார்த்துக்கலாம். எவ்வளவு க்ரோத் ஆயிருக்கு, எவ்வளவு டவுன் ஆயிருக்கு அப்படின்றத ஸ்டில் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க முடியும். ஒரு கண்ட்ரி வைஸ் ஆகட்டும், ஒரு டாபிக் வைஸ் ஆகட்டும், ஒரு கண்டென்ட் வைஸ் ஆகட்டும். அப்புறம் இதுல ட்ரெண்டிங் சார்ட்ஸ் இருக்கு. இந்த ட்ரெண்டிங் சார்ட்ஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்னா, 4 hours லாஸ்ட் 4 hours இந்த டாபிக் ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல எடுத்துக்கிட்டோம். கிரிக்கெட் மேட்ச் லெவல்ல எந்த லெவல் 4 hours இவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 24 hours எவ்வளவு பேர் இது ரிலேட்டா சர்ச் பண்ணிருக்காங்க, 7 days லாஸ்ட் 7 days இதை பத்தி எவ்வளவு சர்ச் பண்ணிருக்காங்க, அதுக்கான க்ரோத் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம அதை அனலைஸ் பண்ணி நம்ம பார்க்க முடியும். லாஸ்ட் 5 years பாஸ்ட் 5 years கம்பேரிசன் பண்ணி நம்மளால அனலைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம பார்க்குற டீப் டைவ் சர்ச்சிங் queries. இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம்னா அது டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனும் இதுல நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். டீடைல் சர்ச்சிங் க்ரோத் எப்படி இருக்கு, ஈச் டே 1 ஹவருக்கு எவ்வளோ அப்படின்ற மாதிரி க்ரோத்தை ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்க முடியும் நம்மளால. அப்புறம் நியூஸ் ரைட்டர் செக்டார்ஸ்க்குலாம் அந்த ஜேர்னலிஸ்ட் பண்றவங்களுக்குலாம் இந்த ஒரு அந்த ஜேர்னலிசம் அந்த டாபிக் எவ்வளவு ரீச் ஆயிருக்கு, நியூஸ் மீடியா விட மற்ற நியூஸ் மீடியாவுக்கு எப்படின்னு சொல்லி கம்பேரிசன் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. லைக் இதோட இந்த கீ. அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்பேரிட் பண்ண முடியும். கம்பேரிட்னு பாத்தீங்கன்னா 5 கீஸ் வேர்ட்ஸ் வச்சுட்டு லைக் ஏஐ ரிலேட்டடா இப்ப 5 years ரொம்ப அதிகமா சர்ச் பண்றாங்க. அது ஏஐ ரிலேட்டடா என்ன மாதிரி சர்ச்சஸ் போயிட்டு இருக்கு, ஏஐனா டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்லி, மிஷின் லேர்னிங் சொல்லி இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வச்சு இதுல ஏஐ ரிலேட்டடா என்ன மாதிரி சர்ச்சிங் லிஸ்ட் அதிகமா இருக்கு சொல்லி ஸ்பிளிட் பண்ணி நம்மளால வியூ பண்ணி பார்த்து லேர்னிங் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ்ப்ளோரிங் டேட்டா இப்ப நம்ம ஒரு அனலைஸ் பண்ணோம்னா அந்த குளோபல் லெவல் நம்ம ஒரு இப்போ ஒரு டேட்டா வச்சு நம்ம அனலைஸ் பண்றோம்னா அந்த டேட்டாவை பார்த்தீங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணி CSV ஃபைலாவும் நம்மள டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த டேட்டாவை காப்பியும் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும் கூகுள் ட்ரெண்ட்ஸ்ல. அப்புறம் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் என்ன, இன்ட்ரெஸ்டிங் ஓவர் டைம். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 2022 ஃபியூ டூல்ஸ் தான் இருந்தது ஏஐ டூல். 2026ல
இன்க்ரீஸ் ஆயிருக்கா, அது எந்த மாதிரி ஏஐ டூல் அதிகமா யூஸ் பண்றாங்க, அதை பத்தி நம்ம மோஸ்டா இதை வச்சு லேர்ன் பண்ணிக்கலாம். எது அதிகமா ஹை ஸ்பீச் ஆயிருக்கு பீப்புள்ஸ் இடையே ஏஐ டூல்ஸ் ரிலேட்டடா, அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி சர்ச் இண்டஸ்ட்ரி யார் அது எந்தெந்த கண்ட்ரீஸ்ல எந்தெந்த டூல்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு ஸ்பிளிட் பண்ணி நம்ம பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கம்பேரிட் சர்ச்சிங் டேர்ம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா மல்டிபிள் கீ வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி எந்த எது ரிலேட்டடா அதிகமா சர்ச்சிங் லிஸ்ட் இருக்கு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். லொகேஷன் அனலைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா லொகேஷன் பேஸ்டு ஒரு கண்ட்ரின்னு எடுத்துக்கணும், ஒரு கண்ட்ரி, ஒரு ஸ்டேட், ஒரு சிட்டி, இந்த மாதிரி லொகேஷன் வைஸ் அனலைஸ் பண்ணி அந்த லொகேஷன்ல எந்த மாதிரி அவங்க அதிகமா சர்ச்சிங் லிஸ்ட் ஹையஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பிளஸ் பிசினஸ் ஸ்டார்ட் அப்ல இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கம்பேர் பண்ணி அவங்க சேம் ப்ராடக்டா இருந்தாலும் அவங்க காம்படிட்டர்ஸ் எப்படி இருக்காங்க, எந்த மாதிரி டஃப் கொடுக்குறாங்கன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளால நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான்ஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா பிசினஸ் ரிலேட்டடா ப்ராடக்ட் பிளானிங், அப்புறம் மார்க்கெட் ரிசர்ச், மார்க்கெட்டிங் எடுத்துக்கிட்டோம்னா SEO, அப்புறம் கண்டென்ட் கிரியேஷனுக்கும் யூஸ் பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிசர்ச்க்கும் ப்ராஜெக்ட்டுக்கும் அனலைஸ் பண்ணி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. மீடியா நியூஸ் ட்ராக்கிங், நியூஸ் ஒரு ஈச் டாபிக் எந்த அளவு ரீச் ஆகுது அப்படின்ற மாதிரி நியூஸ் ட்ராக் பண்ணி ஜேர்னலிஸ்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு காம்படிட்டர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா செம்ட்ரஸ்ன்ற ஒரு டூல் இருக்கு, SEO அண்ட் மார்க்கெட்டிங் டூல். இதை பாத்தீங்கன்னா SEO ரிலேட்டடாவும் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாவும் அனலைஸ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. மோசின்ற ஒரு டூல் இருக்கு. இது பாத்தீங்கன்னா சர்ச் இன்ஜினுக்கு ரேங்கிங் நம்ம அனலைஸ் பண்ணக்கூடிய இது ஒரு அட்வான்ஸ்டு டூல். கூகுள் ட்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பேசிக் ட்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி டேட்டா நம்ம வச்சு அனலைஸ் பண்ண முடியும். இதுல பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டு சர்ச் இன்ஜின் டூல்னு சொல்லுவாங்க. சர்ச் இன்ஜின் ரேங்கிங் நம்மளால இதனால அனலைஸ் பண்ணிக்க முடியும் சர்ச் இன்ஜின் லெவல்ல. இந்த கூகுள் ட்ரெண்ட்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்றது பார்க்கணும். இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லெவல் எடுத்தீங்கன்னா பாப்புலர் கீவேர்ட்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதெல்லாம் கீவேர்ட்ஸ் வச்சு நம்ம சர்ச்சிங் பண்ணுவோம்ல, சர்ச்சிங் லிஸ்ட்லாம் அதிகமா இருக்கனால கீவேர்ட்ஸ்லாம் வச்சு அனலைஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் போட்டா பீப்புள்ஸ் அதிகமா ரீச் ஆகுது அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணுவாங்க. பிசினஸ் ஸ்ட்ராட்டஜின்னு எடுத்துக்கணும்னா ஒரு ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணோம்னா அது பிஃபோர் எந்த மாதிரி லான்ச், அது பிஃபோர் ஸ்மார்ட் வாட்ச்ல எந்த மாதிரி ஃபீச்சர் லான்ச் ஆயிருக்கு, பீப்புள்ஸ் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கேதர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லான்ச் பண்றப்ப எவ்வளவு க்ரோத் ஆயிருக்கு, எவ்வளவு ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டுத்துக்கும் நியூவா ப்ராடக்ட் லான்ச் பண்றப்ப. ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் பாத்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் ரிலேட்டடா பப்ளிக் ட்ரெண்ட்ஸ் அனலைஸ் பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ரியல் டைம் டேட்டாஸ். அப்புறம் நியூஸ் அண்ட் மீடியா நியூஸ் ஜேர்னலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அந்த டாபிக்ஸ் ரிலேட்டடான ஜேர்னலிசம் ரிலேட்டடான மீடியாஸ் நியூஸஸ்லாம் அப்டேட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதோட லிமிடேஷன்ஸ் பார்த்தோம்னா கூகுள் சர்ச்சிங் லிஸ்ட் வச்சுக்க நம்மளுக்கு கூகுள் ட்ரெண்ட்ஸ் வந்து டேட்டாஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுது. நியூமரிக்கா நம்மளுக்கு அந்த டேட்டாஸ்லாம் எவ்வளவு சர்ச்சிங் லிஸ்ட்ன்றதை வியூ பண்ணி காட்டாது, பெர்சன்டேஜ் வைஸா தான் காட்டும். அப்புறம் ஒன்லி ரிலேட்டட் டேட்டாஸ் வச்சுதான் நம்மளுக்கு ரிலேட்டட் டேட்டாஸ் இருக்கிறத வச்சுதான் நம்மளுக்கு டேட்டாஸ் இருக்கிறத வச்சுதான் நம்மளுக்கு அதுக்கான வியூ பண்ணி பார்க்க முடியும் கூகுள் ட்ரெண்ட்ஸ்ல. மோஸ்டா டிபெண்டிங் ஆன் கூகுள்ல என்ன மாதிரி சர்ச்சிங் பண்றாங்களோ அதை வச்சுதான் நம்மளால வியூ பண்ணி அதோட டேட்டாஸ் ஸ்டேட்டஸ் வச்சுதான் நம்மளால பார்க்க முடியும். அண்ட் அதோட அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா இது ஒரு ஃப்ரீ டூல், ஈஸி டு யூஸா இருக்கும். ரியல் டைம் டேட்டாஸ்லாம் அனலைஸ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. குளோபலைஸ்டு லைவ் டேட்டாவை அனலைஸ் பண்ண முடியும். அப்புறம் இதை வச்சு நம்மளால ஹெல்ப்ஃபுல் டிசிஷன் மேக் பண்ண முடியும். பிசினஸ் ஸ்டார்ட் அப்புக்கும் பிசினஸ் ப்ராடக்ட் லான்ச் பண்றவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல். இதோட ஃபியூச்சர்ல எந்த மாதிரி இன்வால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க ஏஐ சப்போர்ட்டடான டேட்டா ரிலேட்டடா கொண்டு வரலாம், இம்ப்ரூவ் பண்ணலான்ற சொல்லியிருக்காங்க. ஹெல்ப்ஃபுல் ஃபார் பெட்டர் டிசிஷன் மேக் பண்றதுக்காக ஏஐ டூலிங் இன்க்ளூட் பண்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவிங் ஃபோர்காஸ்டிங் அக்யூரேட்டான டேட்டாஸ் ப்ரொவைட் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்ட்டா இம்ப்ரூவ் பண்ணலாம் டெக்னாலஜிலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ கூகுள் ட்ரெண்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஸ் பண்ணி மார்க்கெட்டிங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா கேம்பெயிங்க எந்த மாதிரி டிசைன் பண்ண முடியுமா? மார்க்கெட் கேம்பெயிங்
நம்ம கம்பேரிட்டிவ் அனலைஸ் பண்ணலாம் சார். நம்மளுக்கும் ஒரு பிசினஸ் வச்சுக்கோனா நம்மளுக்கு காம்படிட்டர்ஸ் யாருன்னு பார்க்கணும் சார். இப்போ காம்படிட்டர்ஸ் யாரோ அவங்க எந்த மாதிரி லான்ச் பண்ணிருக்காங்க, பீப்புள்ஸ் எவ்வளவு ரிசர்ச் அண்ட் எந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ற காம்படிட்டர்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜி இம்ப்ரூவ் பண்ணிக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம அதே மாதிரி லொகேஷன் வைஸ் அனலைஸ் பண்ணி லொகேஷன் வைஸ் எந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், பிசினஸ் ரிலேட்டட் எந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு அனலைஸ் பண்ணி யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். ஓகே ஓகே. இப்போ இது வந்து SEO அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்னா என்னுடைய ப்ராடக்ட் கூகுள்ல நம்பர் 1 பொசிஷன்ல இருந்ததுன்னா ட்ரஸ்ட் பில்ட் ஆகும், அது மூலமா என்னோட ப்ராடக்ட் வாங்குவாங்க. அப்போ ஒரு சென்னையில வந்து ஒரு 25 சோலார் கம்பெனி இருக்கு அப்படின்னா 25 பேரும் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வர முடியாது. யாரு வர முடியும் அப்படின்னா கூகுளுக்கு யாரு பணம் தராங்களோ அவங்க ஒரு 3 பேர் வர முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து யாரு வந்து அவங்களுடைய கண்டென்ட்டை அவங்க வெப்சைட்ல குவாலிட்டியா கொடுத்துருக்காங்களோ அவங்க தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்பர் 1 பொசிஷனுக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வர முடியும். அப்போ கூகுள் ஒண்ணு எனக்கு பணம் கொடுங்க, அப்படி இல்லைன்னா என்னை நம்பி வரவங்களுக்கு குவாலிட்டியான கண்டென்ட் கொடுங்க, உங்களை ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல கொண்டு வரோம் அப்படின்றதுதான் கூகுளுடைய கான்செப்டா இருக்கு. அது வந்து கூகுள் ட்ரெண்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா SEOக்கு எப்படி சப்போர்ட்டிவா இருக்கு? SEOக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம கீவேர்ட்ஸ் கொடுக்குறோம்ல சார். கீவேர்ட்ஸ் ரிலேட்டடா பீப்புள்ஸ்ல எந்த மாதிரி கீவேர்ட் போட்டு சர்ச் பண்றாங்கன்றப்ப அந்த கீவேர்ட் போட்டப்ப நம்மளுக்கும் அந்த பீப்புள்ஸ் இடையில நம்ம ஷோ ஆகும் சார். நம்மளோட கீவேர்ட் ஏற்ற மாதிரி அவங்க கீவேர்ட் போட்டு சர்ச் பண்றோம்னா அந்த ட்ரெண்டிங் கீவேர்ட்ஸ் நம்ம வச்சு நம்ம அந்த ப்ராடக்ட் இன்க்ளூட் பண்ண அந்த ட்ரெண்டிங் கீவேர்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணா நம்மளுக்கும் அதுல டாப்ல வரலாம் சார். ஓகே. இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கூகுள் ட்ரெண்ட வந்து கஸ்டமர் இன்ட்ரெஸ்ட எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்றது, அதை நம்ம வந்து எப்படி மெட்டீரியலைஸ் பண்றது? கஸ்டமர் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கஸ்டமர்ஸ் வந்து ஒரு A ப்ராடக்ட் B ப்ராடக்ட் இருக்குன்னா அதுல A ப்ராடக்ட் நிறைய மோஸ்டா சர்ச் பண்ணலாம், B ப்ராடக்ட் சர்ச் பண்ணிருக்காங்களா நம்ம ஒரு லேர்ன் பண்ணுவோம் சார். அது எது அதிகமா சர்ச் பண்ணோம் அது ரிலேட்டடா நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏற்றதா நம்ம டிசிஷன் எடுக்க முடியும் சார். எது நல்ல ப்ராடக்ட் எந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதுக்கு ரிலேட்டடா நம்ம எந்த மாதிரி நம்ம இன்வால்வ் பண்ணலாம், பிசினஸ்ல இந்த ப்ராடக்ட்ல எந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இன்வால்வ் பண்ணலாம்ன்றத நம்ம அதுக்கு எதுமா பிளான் பண்ண முடியும். ஓகே. இப்போ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்றோம் அப்படின்னா அதை வந்து எந்த அளவுக்கு கூகுள் ட்ரெண்ட் வந்து சப்போர்ட்டிவா இருக்கு, அதை ஏன் நான் கூகுள் ட்ரெண்டை யூஸ் பண்ணணும் ஒரு நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்றது? ஒரு நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்றது நம்மளுக்கு சொல்ல போனா நம்ம லொகேஷன் இப்ப சென்னையில இருக்கோம், சென்னையில நம்மளோட நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ண போறோம்னா நியூ ப்ராடக்ட் ஏற்ற மாதிரி அது காம்படிட்டர்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் வேற ஏதாவது இருக்கா அப்படின்ற சர்ச் பண்ணிருக்கோம். இந்த சென்னை லொகேஷன்ல எவ்வளவு பேருக்கு ரீச் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அது கூகுள் ட்ரெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். அது தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த இடத்துல நம்ம ரீச் ஆகலாம் அந்த இடத்துல நம்ம அது போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணா ரொம்ப ஹையஸ்ட் ரீச் ஆகும் சார். ஓகே. இப்போ இதனுடைய காம்படிட்டர் அப்படின்றவங்க வந்து பார்த்தோம்னா செம்ரோஸ் இருக்காங்க, ARF இருக்காங்க, ஊபர் சஜஸ்ட் இருக்காங்க. இவங்களுக்கும் கூகுள் ட்ரெண்ட் மூலமா நான் ஒரு விஷயத்த வந்து கீவேர்ட்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் பண்றதுக்கு என்ன டிஃபரன்ஸ், என்ன பெட்டரான ரிசல்ட் எனக்கு கொடுக்கும்? கூகுள் ட்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கூகுள் சர்ச் பண்ற டேட்டாஸ் வச்சு தான் நம்ம வியூ பண்ணி கொடுப்போம். இவங்களாம் பாத்தீங்கன்னா அனதர் கீவேர்ட்ஸ் போட்டு நம்ம சர்ச் இன்ஜின் ஒரு மாதிரி சர்ச் ரிலேட்டடா அனலைஸ் ரேங்கிங்ல ரிலேட்டடா நம்ம அனலைஸ் பண்ண முடியும். இன்னொன்று பாத்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங்காக யூஸ் பண்ண ஒரு டூலா இருக்கு. ஒன்னு ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஓகே. இப்போ மோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு, அதுவும் வந்து பார்த்தோம்னா ட்ரெண்டிங் கீவேர்டு ஐடென்டிஃபை. மோஜுக்கும் கூகுள் ட்ரெண்டுக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்கும், ஏன் நம்ம வந்து சிலர் வந்து மோஜை யூஸ் பண்றாங்க, என்ன பெட்டர்? கூகுள் ட்ரெண்ட்ஸ்னா கூகுள் டிபெண்ட் பண்ணிடுவோம், கூகுளோட டேட்டாஸை ப்ரொவைட் பண்ணோம். அதை வச்சு அதோட கண்ட்ரி வைஸ் யார் யாரெல்லாம் யூசேஜ் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த டேட்டாஸ்லாம் வியூ பண்ணும். மோஜின்றது பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் ரேங்கிங் மோஸ்டா யூஸ் பண்றாங்க. சர்ச் இன்ஜின் ரேங்கிங்லாம் ஐடென்டிஃபை மோஸ்டா யூஸ்ஃபுல்லா இருக்கனால அது மோஸ்டா யூஸ் பண்றாங்க. சர்ச் இன்ஜின் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நெக்ஸ்ட்ல அனதர் கம்பெனிஸ்லாம் யூஸ் பண்றாங்க சார். ஓகே. இப்போ நீங்க லாஸ்ட் டாபிக்ல இருந்து டேபுலா அப்படின்றத பத்தி பேசிட்டு டேபுலா வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, கூகுள் ட்ரெண்ட்ல வந்து எப்படி யூஸ் பண்றது, என்னென்ன விஷயங்கள் வந்து? டேபுலான்றது அது ஒரு விஷுவலேஷன் டேட்டா, நம்ம ரா டேட்டாஸ் வச்சு விஷுவல் பண்ணணும் சார். இந்த டேட்டாஸ் நம்ம கொடுக்க வேண்டாம். கூகுள் ரிசர்ச் நம்ம கூகுள் சர்ச் பண்ணிருப்பாங்கல்ல லைவ் டேட்டா, அதுதான் நம்மளுக்கு இந்த கூகுள் ட்ரெண்ட்ஸ் கொடுக்கும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இதுல நம்ம டேட்டா இம்போர்ட் பண்ணி பண்ணுவோம். டேபுலான்றது கூகுள் ட்ரெண்ட்ஸ்ன்றது நம்ம டேட்டா இம்போர்ட் பண்ண முடியும். ஓவரால் ஜெனரலைஸ்டு
கூகுள் அப்சர்வ் பண்ணி வச்சிருக்க டேட்டா, ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க டேட்டா நமக்கு இதுல வியூ பண்ணி பார்க்க முடியும். ஓகே, இப்போ நான் கூகுள் ட்ரெண்டை யூஸ் பண்ணி ஃபியூச்சர் மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அனலைஸ் பண்ண முடியுமா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா? ஃபியூச்சரைஸ்னா அந்த அளவுக்கு முடியாது சார். எப்படி சொல்றா, நம்ம இப்ப ப்ரெசென்ட்ல இருக்க டேட்டாஸ் நம்ம ப்ரெசென்ட்ல எந்த மாதிரி ரியல் டேட்டாவோ அது ரிலேட்டடா தான் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். பீப்புள் சர்ச்சிங் லிஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஃபியூச்சரிஸ்டிக்னா அது பண்ண முடியாது. ஓகே, யா, தேங்க்யூ சுஜீஸ்வரி. தேங்க்ஸ் ஃபார் கிவிங் த இன்ஃபர்மேஷன் கூகுள் ட்ரெண்டை பத்தி கம்ப்ளீட்டா சொன்னதுக்கு. ஸோ இது போல உங்களுடைய டே டு டே லைஃபுக்கு, உங்களுடைய பிஸ்னஸுக்கு, உங்களுடைய டிஜிட்டல் டூலுக்கு, உங்களுடைய டிராவல் இண்டஸ்ட்ரி, எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி, ஃபுட் பிளாகுக்கு, டிஜிட்டல் டூலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது இன்னொரு குவாலிட்டியான வீடியோல நம்ம மீட் பண்ற வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.